ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். உங்களுக்கு 2 நாள் லீவ் தேவைப்படுது. அதுக்காக மேனேஜர்ட்ட போய், அவர் ரூமுக்கு போய் கேட்டுட்டு வெளிய வர்றீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட் கேட்குறாரு, "எங்க போயிட்டு வந்த?" அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி உடனே நடந்து முடிஞ்ச செயல சொல்றப்ப, அத பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். நம்ம டைரக்ட்டா அந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ அப்ளை பண்ண போறோம். அதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? "நான் 2 நாள் லீவ் கேட்க மேனேஜர் ரூம் போயிருந்தேன்" அப்படின்னு சொல்லணும். ஐ அப்படின்னா நான். ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது. ஏதாவது கேட்போம்ல, அதுக்கு ஆஸ்க். போகிறதுக்கு கோ. இந்த 3 வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஐ கோ டு மேனேஜர் ரூம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கோ அப்படின்னா போகிறது. இது வந்து நிகழ்காலத்தில் இந்த வாக்கியம் இருக்குது, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ நான் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் வந்து மேனேஜர் ரூமுக்கு போகிறேன். இங்கே என்ன நடந்திருக்கு சிச்சுவேஷனில்? நீங்கள் லீவ் கேட்டுட்டு வெளியே வந்துட்டீங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாரு. அப்போ நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லணும். ஐ கோ டு அப்படிங்கிறதும் ஐ மீட் த மேனேஜர் அப்படிங்கிறதும் நிகழ்காலம், ப்ரெசன்ட் டென்ஸ். இதில் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த செயல் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ அதை எப்படி சொல்லணும்? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஹேஸ், ஹாவ் இந்த 2 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு செயல் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறீங்க. அதுக்கு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்ன உடனே உங்களுக்கு ஹேஸ், ஹேவ் இது ஞாபகத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் இந்த வேர்ப் பாருங்களேன், கடைசியில் கீழே பாட்டமில் பாருங்கள். இந்த கடைசியில் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்ல, ப்ரெசண்ட்டுக்கு கீழே கோ அப்படின்னு இருக்கா? கோன்னா போகிறது. பாஸ்ட் டென்ஸில், அதாவது கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸ், வென்ட்னு மாறிடு. கோவோட பாஸ்ட் டென்ஸ் வென்ட். கோவுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். ஸோ இந்த ஹேஸ், ஹேவ் இதை ஞாபகம் வச்சுக்கிறப்ப இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஹேஸுக்கு அடுத்தும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும், ஹேவுக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். மேக்ஸிமம் இங்கிலீஷில் பேசுகிறப்ப இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் ஆகும். பாஸ்ட் டென்ஸை விட இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹேஸ் யூஸ் பண்ணி பேசுவோம், ஹேவ் யூஸ் பண்ணி பேசுவோம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ ஃபுல்லாக வேறு சிச்சுவேஷன் நான் கொடுத்துருப்பேன். எல்லாத்துலேயுமே இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும் இந்த டென்ஸ். ஐ ஹாவ் கான். ஓகே, ஐ ஹாவ் கோ அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐ ஹாவ் வென்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐ ஹாவ் கான். 2 டைப்பில் ஆன்சர் இருக்குது பாருங்கள். ஐ ஹாவ் கான் டு தி மேனேஜர் ரூம், நான் மேனேஜர் ரூமுக்கு போயிருந்தேன். ஐ ஹாவ் கான் டு மீட் அவர் மேனேஜர், நான் நம்ம மேனேஜரை பார்க்க போயிருந்தேன். ஐ வென்ட் டு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்களேன், அதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதை சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த செயல், அந்த வேலை அப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது இப்போ தான் நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்லணும் கரெக்டான கிராமர் படி. ஐ வென்ட் டு தி மேனேஜர் ரூம் அப்படின்னு சொன்னோன்னா அது ரொம்ப பாஸ்ட் டென்ஸ், அதாவது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தீங்க. இப்போ இன்னொருத்தர் உங்கள் ஃப்ரெண்டு உள்ளே போய் கேட்குறதுக்காக போயிருக்கிறாரு. ஓகே. அப்போ இன்னொருத்தர் உங்ககிட்ட கேட்குறாரு, அவர் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவர் மேனேஜர் ரூமுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஐ வர்றப்ப ஹேவ் வந்துச்சா, இங்கே ஹீ வந்திருக்கு பாருங்கள், ஹீ வர்றப்ப ஹேஸ் வரணும். ஹீ ஹேஸ் கான் டு தி மேனேஜர் ரூம், அவர் மேனேஜர் ரூமுக்கு போயிருக்கிறாரு. ஸோ ஐ அப்படின்னா ஹேவ். 2 சென்டென்ஸும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹீ ஹேஸ் கான் டு தி மேனேஜர் ரூம், ஐ ஹேவ் கான் டு தி மேனேஜர் ரூம். ஓகே. இன்னொரு சுச்சுவேஷன் பாருங்கள். நீங்கள் வாஷ்ரூம் போயிட்டு வரீங்க. ஓகே, நீங்கள் எங்கே அப்படின்னு கேட்குறேன், நீங்கள் எங்கே போன அப்படின்னு கேட்குறாரு உங்கள் ஃப்ரெண்டு. நான் வாஷ்ரூம் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் கான் டு வாஷ்ரூம். ஓகே, அதே தான். ஓகே, நான் வாஷ்ரூமிலிருந்து வருகிறேன். இந்த வாக்கியம் பாருங்கள், இந்த பதில் பாருங்கள். நான் வாஷ்ரூம் போயிருந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாவ் கான் டு வாஷ்ரூம். நான் வாஷ்ரூமில் இருந்து வருகிறேன், ஐ ஹாவ் கம் ஃப்ரம் வாஷ்ரூம். ஓகே, இந்த கம் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் கம், பாஸ்ட் டென்ஸில் கேம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் மறுபடியும் கம் தான் வரும். அதனால் ஐ ஹாவ் கம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாரு. இன்னொருத்தர் அவர் எங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஹீ ஹேஸ் கான் ஃபார் அ மீட்டிங். ஒரு மீட்டிங்க்காக போயிருக்கிறார். ஹீ ஹேஸ் கான் ஃபார் அ மீட்டிங். அவர் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறார் அப்படிங்கிறனா மீட்டிங்கில் அப்படின்னா இன்னு. ஹீ இஸ் இன் அ மீட்டிங். ஹீ ஹேஸ் கான் ஃபார் அ மீட்டிங், ஹீ இஸ் இன் அ மீட்டிங். அவர் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போயிருக்கிறார். ஹீ ஹேஸ் கான்
அவர் போயிருக்கிறாரு டு அட்டெண்ட் அ மீட்டிங். ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு போயிருக்கிறாரு. ஹி ஹாஸ் காட் டு அட்டெண்ட் அ மீட்டிங். இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போயிருக்கீங்க. அப்போ இன்னொருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. நான் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹாவ் கம். ஓகே, இந்த கம் வேர்பு பார்த்துக்கோங்க. கம், கேம், கம். ஐ ஹாவ் கம் டு அட்டெண்ட் அ மீட்டிங். எல்லாமே சிச்சுவேஷனல் பேஸ்டு வீடியோஸில் தான் இந்த சேனலில் இருக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ மறுபடியும் அந்த பழைய சுச்சுவேஷனுக்கு வருவோம். நான் 2 நாள் லீவ் கேட்குறதுக்கு மேனேஜர் ரூம் போயிருந்தேன். ஐ ஹாவ் கான் டு த மேனேஜர் ரூம் டு ஆஸ்க் ஃபார் 2 days லீவ். இப்போ பாருங்கள், இதில் வேர்பை மாற்றிருக்கோம் பாருங்கள். ரெக்வஸ்ட் அப்படின்னு மாற்றிருக்கோம். ஐ ஹாவ் ரெக்வஸ்டட், நான் வேண்டுகோள் விடுத்தேன். ஐ ஹாவ் ரெக்வஸ்டட் அவர் மேனேஜர் டு கிவ் 2 days லீவ். 2 நாள் லீவ் கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொண்டேன், ரெக்வஸ்ட் பண்ணேன். ஐ ஹவ் கான் டு தி மேனேஜர் ரூம் டு ஆஸ்க் ஃபார் 2 days லீவ். எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்போம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு கேட்குறாரு, எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எதுக்கு கேட்குற அப்படின்னு கேட்போம்ல. ஒய் ஆர் யூ ஆஸ்கிங், ஏன் கேட்குறீங்க? ஒய் ஆர் யூ ஆஸ்கிங், இது கொஸ்டின். ஏன் கேட்குறீங்க? ஒருத்தர் உங்களை பார்க்குறதுக்காக காத்திருக்கிறாரு. எ பர்சன், ஒரு நபர், இஸ் வெயிட்டிங், காத்து கொண்டிருக்கிறார், வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இஸ் வெயிட்டிங் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இந்த நிகழ்காலம், அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. எ பர்சன் இஸ் வெயிட்டிங் டு மீட் யூ, உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதே சென்டென்ஸ் பாருங்கள். எ பர்சன் ஹேஸ் கம், வந்திருக்கிறார். எ பர்சன் ஹேஸ் கம், இப்போ தான் வந்தார். எ பர்சன் ஹேஸ் கம் டு மீட் யூ, ஹீ இஸ் வெயிட்டிங் தேர், அவர் அங்கே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். எ பர்சன் இஸ் வெயிட்டிங் அவுட் சைடு, வெளியே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். டு மீட் யூ, உங்களை சந்திப்பதற்காக. இப்போ நீங்கள் பழங்கள் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்கீங்க. ஓகே, உங்கள் அம்மா எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி பதில் சொல்லுவீங்க? யோசிங்க. பை அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக்லாம் கவலைப்படாதீங்க, அதை ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். ஐ ஹவ் கான் டு மார்க்கெட், நான் மார்க்கெட் போயிருந்தேன். டு பை சம் ஃப்ரூட்ஸ். ஓகே, ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு மார்க்கெட் போயிருந்தேன். ஐ ஹாவ் பாட் சம் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் மார்க்கெட், மார்க்கெட்டிலிருந்து நான் பழங்கள் வாங்கி வந்திருக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு பொருட்கள் வாங்குறதுக்கு பலசரக்கு கடைக்கு போயிருக்காரு. பலசரக்கு கடைக்கு இங்கிலீஷில் கிராசரி ஷாப். அவரோட அப்பா உங்ககிட்ட அவர் எங்கன்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் பதில் சொல்கிறீங்க. அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஹி ஹாஸ் கான், அவர் போயிருக்கிறார். ஹி ஹாஸ் கான் டு கிராசரி ஷாப் டு பை திங்ஸ், பொருட்கள் வாங்குவதற்காக கிராசரி ஷாப், பலசரக்கு கடைக்கு போயிருக்கிறார். நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணியிருக்கீங்க. அதில் சில வேஸ்ட் மெட்டீரியல் இருந்திருக்கு, அதை குப்பை தொட்டியில் வீசி எறிந்து விட்டீர்கள். வீசி எறிகிறதுக்கு த்ரோ. இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க. நான் வேஸ்ட் மெட்டீரியல்லாம் வீசி எறிந்தேன் குப்பை தொட்டியில் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் த்ரோன். ஓகே, த்ரோ, த்ரூ, த்ரோன். Past participle thrown. I have thrown some waste materials in dustbin. இந்த வீடியோவில் நிறைய சிச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்க. அது எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் ஆயிருந்துச்சு எல்லா சிச்சுவேஷன்லையும். ஸோ ஹேஸ், ஹேவ் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சிச்சுவேஷன்ஸோடு பார்க்கலாம். அந்த சிச்சுவேஷன்ஸில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.